ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. புதியதாக பதவியேற்றிருக்கும் விஜய் அண்ணா அவர்கள் பார்த்திங்கனாக்கா மகளிர் திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டமாக மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா 1000 ரூபா கொடுத்துட்டு வராங்க, அது 2500 ரூபாவை உயர்த்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்கும்? ஆல்ரெடி நான் விண்ணப்பித்திருக்கேன் சார், எனக்கு கிடைக்கல சார் இது வரைக்கும், நான் என்ன பண்ணணும் சார் கேட்குறவங்களுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. இந்த தகவல் தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலாக எடுத்து உரைக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை உயர்த்த அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக நியூஸ் சேனலில் வந்துட்டுருக்கு. திமுக ஆட்சி கொண்டு வரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முழுமையாக மறுசீரமைத்து அதற்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என புதிய பெயரிட விஜய் அவர்கள் தலைமையிலான தவேக அரசு முடிவு செய்துள்ளதாக கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி முதல் 2500 ரூபா மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்க தவேக திட்டமிட்டு உள்ளதாகவும் பெருந்தகவல் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் தமிழக பெண்களுக்கு மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையும் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு 2500 ரூபாக உயர்த்தி தரப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 60 வயதுக்குட்பட்ட மகளிர்களுக்கு இந்த 2500 ரூபா கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதியோர் தொகை உதவித்தொகையில் 3000 ரூபாக ஆக்க போகிறாங்க. அதனால் முதியோர் தொகை விண்ணப்பித்து பெறும்படி தமிழக அரசாங்கம் கேட்டிருக்காங்க. புதிய திட்டம் எப்பொழுது சார் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான அமைச்சர் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டில் அறிவித்த பிறகு 2500 ரூபாய் நிதி ஆதாரங்களை சரி செய்ய பிறகே திட்டம் செய்யப்படும் சொல்லிட்டு தவேக அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது கூடிய விரைவில் இதற்கான அப்டேட் வரும். அடுத்த மாதம் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்க போகுது. அது நடந்து முடிந்தவுடனே ஜூன் 22ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2500 ரூபாய் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி சார், நான் ஆல்ரெடி விண்ணப்பித்திருக்கேன் சார், நியூ அப்ளிகேஷன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுன்றவங்களுக்கு, புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்க வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கு, புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதவங்க அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக அரசாங்கம் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. புதிய விண்ணப்பம் பார்த்திங்கனாக்கா அதற்கான தகுதி என்ன, தகுதியான மகளிர்கள் யார், எப்படி தகுதியை நிர்ணயம் செய்ய வேண்டும், இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தகுதியை நீக்கப்படுமா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. அதற்கான கூடிய விரைவில் மிகப்பெரிய அப்டேட் வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. ஜூன் 22க்குள்ளே அதற்கான அப்டேட் வரலாம்ன்ற மாதிரி நினைக்கப்படுகிறது. அந்த தகவல் தான் ஷேர் பண்ணிச்சேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம். மிஸ் பண்ண பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.